Hi friends, welcome to Kutty Jofina English. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல லாஸ்ட் வீடியோல எம்டி ஆகிற ரோஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா நம்ம எப்படி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி மர்ஜ் பண்றது, எப்படி தனித்தனியா மர்ஜ் பண்ணி காமிக்கிறது அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். அதே இங்க டெஸ்ட் டைப் பண்ணியிருக்க இந்த ரோஸ்ல நான் மர்ஜ் பண்ணனா என்ன ஆகுதுன்னு பாருங்க. இங்க நான் மர்ஜ் பண்ணனா அங்க இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே டெலீட் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் செல் ஆகிற வேர்டு மட்டும்தான் மர்ஜ் ஆகுது. அங்க இருக்கிற வேர்டு மட்டும்தான் சென்டரா மர்ஜ் ஆயிருக்கு. மீதி இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. அந்த வேர்ட்ஸும் நம்ம டெலீட் ஆகக்கூடாது. அதே போல அந்த 4 செல்ஸ் 5 செல்ஸ்ன்னு இருக்குல்ல, அது எல்லாமே ஒரே செல்லா எப்படி மர்ஜ் பண்றது, அதே நேரத்தில் அந்த டெஸ்ட்டும் டெலீட் பண்ணாம எப்படி நம்ம அங்கிருந்து டிஸ்பிளே பண்றது அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ இதுக்கு நான் இந்த செல் எல்லாத்தையும் ஒன் ரோவை மர்ஜ் பண்றதுக்கான ஃபார்முலா கீழே நான் டைப் பண்ண போறேன். அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் செல் என்ன செல் அட்ரஸ் A1. ஸோ A1 நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஆம்பர்சன் சிம்பிள், டபுள் கொட்டேஷன், ஸ்பேஸ், டபுள் கொட்டேஷன், ஆம்பர்சன் சிம்பிள், நெக்ஸ்ட் B1 செல் அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. ஆம்பர்சன் சிம்பிள், டபுள் கொட்டேஷன், ஸ்பேஸ், டபுள் கொட்டேஷன், ஆம்பர்சன் சிம்பிள், C1, ஆம்பர்சன் சிம்பிள், டபுள் கொட்டேஷன், ஸ்பேஸ், டபுள் கொட்டேஷன், ஆம்பர்சன் சிம்பிள், D1. இப்போ ஃபர்ஸ்ட் ரோல D1 வரைக்கும் தான் நமக்கு வேர்ட்ஸ் நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ D1 வரைக்கும் டைப் பண்ணிட்டு ஃபைனலாக என்டர் கீபோர்டில் கிளிக் பண்ணிடுங்க. என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஒரே செல்ல எல்லா வேர்ட்ஸும் அங்கே மர்ஜ் ஆகி வந்துருச்சு. அந்த செல்கிட்டே லெஃப்ட் மவுஸ் பட்டனை ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா வேர்ட்ஸுமே அதே போல் மர்ஜ் ஆகி கீழே எல்லாமே சிங்கிள் செல்லே டிஸ்பிளே ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு அந்த செகண்ட் ரோவில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம D1 செல் வரைக்கும் தான் டைப் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு 4 செல்ஸில் இருக்க வேர்ட்ஸ் மட்டும்தான் அங்கே டிஸ்பிளே இருக்குது. அதுவே செகண்ட் ரோவில் ஃபார் யூ, அடுத்து நெக்ஸ்ட் ரோவில் கிளாஸு, பவர் பாயிண்ட்டு, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அங்கே டிஸ்பிளே ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ஃபார்முலா டைப் பண்ணுது D1 வரைக்கும் தான் ஃபார்முலா டைப் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபுல்லாக எல்லா வேர்ட்ஸுமே வரணும் அப்படின்னும் போது அதே ஃபார்முலா டைப் பண்ணிவிட்டு D1 பார்க்கல ஆம்பர்சன் சிம்பிள், டபுள் கொட்டேஷன், ஸ்பேஸ், டபுள் கொட்டேஷன், ஆம்பர்சன் சிம்பிள், E1, ஆம்பர்சன் சிம்பிள், டபுள் கொட்டேஷன், ஸ்பேஸ், டபுள் கொட்டேஷன், ஆம்பர்சன் சிம்பிள், F1. இப்போ ஃபைனலாக என்டர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டாக நான் F1 வரைக்கும் தான் வேர்ட்ஸ் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அது வரைக்கும் இப்போ டைப் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலாக என்டர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதே போல் ஃபஸ்ட்டு நம்ம செஞ்ச மாதிரியே திரும்ப அந்த லெஃப்ட் மவுஸ் பட்டனில் செல்லை கிளிக் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா வேர்ட்ஸுமே இப்போ நமக்கு கிளியராக டிஸ்பிளே ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் இங்கே மோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே பிளேலிஸ்ட் லிங்க் எல்லாமே ஒன் பை ஒன்னாக கொடுத்துருப்பேன். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸு, மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எக்ஸலு, அதில் ட்ரிஸ் அண்ட் டெஸ்ட்டு, ஷார்ட்கட் கீஸு, மொபைலில் மைக்ரோசாஃப்ட் வேர்டு எப்படி யூஸ் பண்ணுறது, இது போல் வீடியோஸோடைய பிளேலிஸ்ட்லாம் அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸோடைய லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ் மறக்காம பாருங்கள். உங்களுடைய கம்ப்யூட்டர் நாலேஜ் இன்னும் டெவலப் ஆகிறதுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இந்த லைக் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஷேர்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸில் வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.